சமீபத்திலே நான் ஊழியத்திற்கு போயிருந்தேன். நம்ம சென்னை பகுதியை சேர்ந்த தம்பி டேனி பிரதிமா குடும்பங்கள் அந்த இடத்துல மிஷினரியா இருக்கிறாங்க. நேபாளினுடைய கீழ் பகுதிகளில் தராய் என்று சொல்லக்கூடிய இடத்துல பாக்மதி என்று சொல்லக்கூடிய பெரிய ஆறு ஓடுது. அந்த பாக்மதி மீன் ரொம்ப நல்லா இருக்கும், உங்க ஊர் மீனோட நல்லா இருக்கும். அந்த பாக்மதி மீன், அந்த மீன் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு அந்த நதியில வந்து முங்குறதுக்கு பீகார்ல இருந்து யூபியில இருந்து ஒரு பெரிய கூட்டம் அந்த ஜூன் ஜூலை மாசத்துல வருவாங்க. கிட்டத்தட்ட 3-4 லட்சம் பேருக்கு மேல வருவாங்க. அந்த பாக்மதியினுடைய நதி ஓரத்துல தான் நம்முடைய ஒரு பெரிய மிஷன் ஃபீல்டு இருக்குது. கிட்டத்தட்ட 3 மிஷன் ஃபீல்டு அங்க இருக்குது. அந்த இடத்துல போன முறை நான் போயிருந்த பொழுது தம்பி டேனி ஒரு விசுவாசியினுடைய குடும்பத்திற்கு கூட்டு போயிருந்தாங்க. ஒரு சின்ன வீடு, நிர்மான் சவுக்குன்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் இவங்களுடைய ஒரு சின்ன குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டில் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை இப்படி இருக்குது. நடுவில் அதை மண் சுவரை வச்சு இந்த பக்கம் அவருடைய தையல் கடை, இந்த பக்கம் ஒரு வீடு, அவ்வளோதான். அதுக்குள்ளே ஒரு டேபிள் மேலே ஒரு சின்ன கிச்சன் மாதிரி ஒரு போட்டிருக்கிறாங்க. வேறு எந்த ரூம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, பிரதர் விக்ரம் அந்த விசுவாசியினுடைய பெயர். அப்போ ஆனால் இவருடைய சாட்சியை நீங்கள் கேளுங்கண்ணே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி. அப்போ அன்றைக்கு இரவில் அவங்க வீட்டில் நாங்கள் ஜோம் பண்ணிவிட்டு, பிரதர் உங்கள் சாட்சியை நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன்னு சொல்லி. அப்போ அவர் ஹிந்தியில் சொன்னார், பல வருடங்களுக்கு முன்பு அவர் ஒரு நாள் அவரை யாரோ ஒருவர் இங்கே இருந்தால் நமக்கு வேலை எதுவும் கிடைக்காது, உத்தரப்பிரதேசம் இந்தியாவுக்கு போய் அங்கே டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணலாம், இப்போ நேபாளில் நமக்கு வேலை வாய்ப்பே இல்லை, ரொம்ப வறுமையாக இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இவர் சரி ஏதாவது சாப்பிட்றதுக்காக நமக்கு கிடைக்குமேன்னு சொல்லி நேபாள் தேசத்தை விட்டுட்டு நம்ம இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மாநிலத்தில் வந்து தையல் தொழில் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். கொஞ்சம் வருமானம் வர ஆரம்பித்திருக்கிறது. அந்த வருமானத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்திற்கு அனுப்பி கொடுத்து அவர்களை காப்பாற்றி கொண்டிருந்தார். ஒரு நாள் திடீரென்று அவங்க முதலாளி கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பாரு உங்கள் ஊரில் குறித்து நான் டிவியில் ஒரு செய்தியை பார்த்தேன், பேப்பர்லையும் பார்த்தேன், எனக்கு அங்கே இருக்கிறவர்களிடத்துல நான் செய்தியும் பெற்றுக்கொண்டேன். பாக்மதி அந்த ஆற்றில் பெரிய வெள்ளம் வந்து அந்த கிராமத்தில் ஏராளமான பேரை அது தூக்கி கொண்டு போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். நீ வேகமாய் போய் உன்னுடைய குடும்பம் எங்கே இருக்குன்னு நீ பார்த்துட்டுவான்னு சொல்லி. இவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஐயோ, ஏழ்மையிலிருந்து இப்போதான் நான் கொஞ்சம் மேலே வந்துகிட்டு இருக்கிறேன். இவருக்கு ஆண்டவரை பற்றியெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய வெள்ளம் வந்திருக்கிறது, ஊரே அழிந்திருக்குது என்று சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்குமோ என்று தெரியலையேன்னு சொல்லி இவர் நேபாளுக்கு வர முயற்சி பண்ணுகிறார். ஆனால் நேபாளில் உள்ளே வர முடியவில்லை. இந்திய அரசாங்கமும் சொல்லிவிட்டது, நேபாளில் அதிகமாக வெள்ளம் இருக்கிறதுனாலே அந்த இடங்களுக்கு போக முடியாது என்று சொல்லி. இவர் எப்படியோ அந்த நேபாளினுடைய எல்லைகளிலே வயல் வழியாய் உள்ளே நுழைந்து அந்த இரவு நேரங்களிலே தன்னுடைய ஊருக்கு நடந்தே போய் அந்த ஊரில் போய் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்தது. என்ன அதிர்ச்சி? இவருடைய வீடு இருந்த இடத்திலே ஒன்றும் இல்லை, இவர் இருந்த தெருவிலே ஒன்றும் இல்லை, இவர் இருந்த கிராமமும் இல்லை. எங்கே அப்பா அம்மா தெரியவில்லை, எங்கே தங்கச்சி பிள்ளைகள் ஒருத்தரையும் காணோம். கடைசியில் வெள்ளம் வடியும் வரைக்கும் அந்த மரத்தின் மேலே தான் அவர் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கார். இவர் போகிற டைம்லையும் வெள்ளம், ஆனாலும் அதனுடைய மத்தியிலே அவர் போய் எப்படியாகிலும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு மரத்திலே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய இந்த வெள்ளம் வடிகிற வரைக்கும் காரியங்களெல்லாம் முடிந்த பிறகு அவர் போய் தேடி பார்த்தால் அவருடைய குடும்பத்திலே எல்லாரும் மரித்து போய்விட்டார்கள். யாருடைய சடலமும் அவருக்கு கிடைக்கவில்லை. அவருக்கு ஒரு பெரிய வருத்தம், ஐயோ என்னுடைய குடும்பம் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி அழுது 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 அவருடைய எப்படி நான் மறுபடியும் வாழப்போகிறேன், எப்படி நான் ஜீவிக்க போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்வியின் மத்தியிலே அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் மாத்திரம் இருந்தார்கள். அவர்கள் இந்தியாவில் இருந்ததுனாலே தப்பித்து கொண்டார்கள். இப்போ மனைவி வந்த பொழுது மனைவிக்கு தீக்காயம் பட்டு விட்டது. அவருடைய முகத்தில் நீங்கள் பார்த்தால் பெரிய பெரிய தழும்புகள் இருக்கும். அதை மறைத்து தான் அவர்கள் அந்த தையல் தொழிலை செய்து கொண்டிருப்பார்கள். பெரிய தீக்காயம். என்ன என்னுடைய வாழ்க்கையை இப்படி போய்விட்டதே, சரி இனி மரித்து விடலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே வந்த சுவிசேஷகர் மூலமாய் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், இயேசு இப்படிப்பட்ட காரியத்தை கொடுக்க முடியும். அப்ப அவர் சொன்ன அதே வார்த்தை, எனக்கு வாழ்க்கையிலே பிடிமானமே எங்குமே இல்லை, என் தொழிலை வச்சு நான் வாழ முடியாது, என் குடும்பம் இப்போது இல்லை, இருந்ததெல்லாம் போயிடுச்சு, ஒரு பிடிமானமே இல்லாததினால் மரித்து விடலாம் என்று யோசிக்கும் பொழுது திடீரென்று இயேசு எனக்கு ஒரு பிடிமானத்தை போல எனக்கு வந்தார் என்று சொல்லி இயேசுவை அவர் அந்த நாளிலே ஏற்றுக்கொண்டார். ஆனால் முழுவதும் அவருக்கு இயேசுவை பற்றி ரொம்பலாம் தெரியாது. அப்போ கொஞ்ச நாளில் எங்களுடைய மிஷினரியோடு கூட அவருக்கு தொடர்பு கிடைத்தது, அதில் வளர ஆரம்பித்திருந்தார். நான் போய் சந்திக்கும் பொழுது அவர் சொன்னார், அந்த இடத்துல அவர் வீட்டை காமிச்சார், இதுதான் என்னுடைய டெய்லரிங் யூனிட்,
நான் இந்த டெய்லரிங் யூனிட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக அங்கே மழை தண்ணி விழுந்தா எல்லாம் உள்ளதான் விழும். நான் சொன்னேன், இதில் உட்காந்து நீங்கள் எப்படி தப்பீங்க? அது எனக்கு தெரியாது, ஒரே ஒரு ஜெபம் மட்டும் செய்வேன், தைக்கும் போது மழை வரக்கூடாது, அவ்வளோதான். அதனால நான் தையல் தச்சு முடிகிற வரைக்கும் மழை வராது பிரதர். அப்புறம் நீங்கள் இந்த இடத்துல வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன தீயோ அல்லது யாராவது திருடி விட்டு போயிட்டாங்கன்னா அதுவும் எனக்கு தெரியாது. வெளியில் போகும்போது இயேசுவே காத்துக்கொள்ளும் சொல்லுவேன், அவ்வளோதான், அவர் காத்துக்கொள்ளுவார். நான் சொன்னேன், உங்களுக்கு பைபிளில் எத்தனை அதிகாரம் தெரியும்? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்க தெரியும், நான் மெதுவாக தான் வாசிப்பேன், அதனால் பைபிள் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அவரை உடும்பு பிடி மாதிரி பிடிக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு அந்த இரவில் அவங்க வீட்டில் லைட்டும் இல்லை, நாங்கள் ஒரு சின்னதாக நின்று ஜோம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த மனிதன் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் மாற்றங்களை கொண்டு வரணும். 2 மாதம் கழித்து போன மாதம் மறுபடியும் நான் போயிருந்தேன். அவர் சொன்னார், பையா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வீட்டை பார்க்கணும் அப்படின்னாரு. ஏன் 2 மாதத்தில் எல்லாம் மாறிடுச்சா? இல்லை நீங்கள் வாங்க, எதுவும் நான் சொல்ல மாட்டேன் அப்படி. சரின்னு சொல்லி பைக்கில் அவரோடு கூட போனால் அவர் வீட்டுக்கு முன்னால் அவர் சொன்னார், இப்போ எனக்கு, நான் சொன்னேன், அதே வீடு தானே இருக்குது, நீங்கள் என்ன காமிக்க விரும்புனீங்க? வீடு எனக்கு ஆண்டவர் புதுசாக தரல, மற்றதை தரல, ஆனால் இந்த 10 குடும்பத்தை ஆண்டவருக்கென்று நான் சம்பாதிச்சிட்டேன். இந்த தையல் தொழிலை செஞ்சு அதில் வர்ற வருமானத்தை வச்சு வாரத்திற்கு ஒரு முறை அங்கே இருந்து பாக்மதின்ற இடத்துக்கு வரணும், அங்கே தான் ஆராதனை நடத்துகிறோம். அந்த இடத்துக்கு வருவதற்கு 1000 ரூபாய் செலவாகும். இவர் வாரந்தோறும் வரக்கூடிய பணத்தில் அந்த 1000 ரூபாயை மிச்சம் எப்படி பண்ணுறான்னு எனக்கு புரியவே இல்லை. நான் அவர்கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லாரையும் உட்கார வச்சு அந்த 10 பேரையும் கொண்டு வந்து பிரதர் டேனி நடத்தக்கூடிய அந்த இடத்துல ஆராதனை கொண்டு வந்துட்டு அவங்கள மறுபடி கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் விடுவார். இப்படி செய்ததுனால நான் சொன்னேன், இது எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? அதுதான் ஆண்டவர் செய்கிற ஆச்சரியம் சொல்லி அந்த துணி கடைக்குள்ளே கொண்டு போனார். அந்த சின்ன ஷெட்டு போட்டிருக்கிற இடத்துல அங்கே போனால் பெரிய பெரிய அளவில் இவ்வளவு தூரத்தில் புது துணிகள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு, ஒரு துணி கடை மாதிரி. நான் கேட்டேன், என்ன இவ்வளோ துணி வாங்கி வச்சிருக்கிறீங்க? இந்த ஊரில் யார் இவ்வளோ துணி கொடுத்து வாங்க போகிறாங்க? அதுதான் எனக்கு ஆண்டவர் செஞ்சது பிரதர். நான் ஒரு நாளும் எதையும் சார்ந்து வாழ்ந்ததில்லை, என் தொழிலையும் சார்ந்து வாழ்ந்ததில்லை, எதையும் சார்ந்து வாழ்ந்ததில்லை. நான் ஆண்டவரை பற்றி இன்னும் அதிக தீவிரமாக சொல்ல ஆரம்பித்தேன், ஆண்டவரே நம்பி வாழ ஆரம்பித்தேன். எனக்கு எப்பவுமோ சொந்தக்காரன் எங்கள் அண்ணன் ஒருவன் என்னை பற்றி கேள்விப்பட்டு என்னை வந்து பார்க்க வந்தான். வந்துட்டு, தம்பி என்னால் நீ இருக்கிறத சகிக்க முடியலன்னு சொல்லிட்டு நேராக போய் 2 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள புது துணியை வாங்கி கொடுத்து, இதை நீயே தச்சு நீயே விற்று நீயே வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டான். நான் வேண்டான்னு சொல்கிறது கூட அவன் கேட்கல, உடனே பைக்கில் போயிட்டான். இப்போ இந்த துணியை வைத்து கடந்த மாதம் முழுவதும் நல்லா நான் செஞ்சுருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளும் படிக்கிறான். அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்டேன், உனக்கு எப்படி இருக்குது? எனக்கு எல்லாமே ஏசப்பா பார்த்துக்குருவாங்க. அங்கிள் உனக்கு ஏதாவது நான் செய்யணுமா? எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், ஏனென்றால் இயேசுவை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டோம். அவரை பார்த்து நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை வேணால் நான் ரெடி பண்ணி தரவா? பொதுவாக அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன யோசிப்பாங்க? சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொன்னார், இல்லை எதுவும் கிடையாது, நான் யாரையும் சார்ந்து வாழ்வதற்கு நான் கற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய வாழ்க்கையினுடைய பிடிமானம் இயேசு. இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா அவரை பார்க்க முடியும். அந்த நிர்மான் சவுக்கில் ஒரு பெரிய சபையே வந்துருச்சு. அதனால் 2 மாதங்கள் கழித்து அந்த இடத்துல இன்னொரு சில கூட்டங்களையும் நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஏன் நான் சொல்கிறேன், ஆண்டவரை பற்றி தெரியாது, ரொம்ப அங்கே விசுவாசிகளே கிடையாது, வேதம் வாசிக்க முடியாது, அவருக்கும் வாசிக்க தெரியாது, ரொம்ப மெதுவாக தான் வாசிப்பார், அவருக்கு எதிர்ப்புகளும் அங்கே இருக்குது. ஆனால் அவர் சொன்னார், எனக்கு கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என் தேவனை சார்ந்து வாழக்கூடிய காரியம். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை சார்ந்து வாழ்றீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய. அதுதான் தப்பி மீந்தவர்களுடைய காரியம். ஆனால் இந்த தப்பி மீந்தவர்களுடைய கூட்டத்திலே இல்லாதவர்களுக்கு வரக்கூடிய சோதனை என்ன தெரியுமா? யாரையாவது நீ சார்ந்து வாழ், இந்த மனிதனை சார்ந்து வாழ், இந்த குடும்பத்தினுடைய நபரை சார்ந்து வாழ், அல்லது உன்னுடைய பணியை நீ சார்ந்து வாழ், அல்லது நீ உனக்கு கிடைக்கக்கூடிய பைசாவை பணத்தை நம்பி வாழக்கூடிய ஒரு பெரிய பெரு வெள்ளம் வரும் பொழுது அது அல்ல கிறிஸ்துவையே சார்ந்து வாழ்வோம் என்று சொல்லி வாழக்கூடிய வாழ்க்கை தப்பி மீந்தவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை ஆண்டவர் நமக்கு தருவாராக. 2வது, இந்த தப்பி மீந்தவர்களுக்குள்ளே காணப்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு குணம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாய் இருக்கும். 4வது வசனத்தை வாசித்துருங்க. சீயோனில் மீதியாய் இருக்கிறவர்கள் தப்பினவர்கள் எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவார். அப்ப தப்பி மீந்தவர்களுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு?
பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அவன் விசுவாசத்துல வேறு ஊன்றது மாத்திரமல்ல, அவனுக்கு இன்னொரு பேரே ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் எப்படிப்பட்டவனா? பரிசுத்தன். இன்றைக்கு உள்ளான மனிதனில வேர் பரிசுத்தமாய் இருந்தால் கிளையும் பரிசுத்தமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய உள்ளான மனிதனிலே பரிசுத்த வாழ்க்கையிலே அதிகமாய் வளரக்கூடிய ஒரு முக்கியமான இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் என்ன பண்ணிச்சோ இல்லையோ, எல்லார் கையிலையும் மொபைலை கொண்டு வந்துருச்சு. அப்படிதானே? மொபைல் இல்லாத ஆட்களே இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு மொபைல், 2 மொபைல். வயசான பாட்டி கூட இப்போ மார்க்கெட்டுக்கு போறதில்ல, அமேசான்ல ஆர்டர் பண்ணுன்னு சொல்றாங்க. எப்படி பாட்டி தெரியும்னா அது தெரியும்ன்றாங்க. நான் கிராமத்தில் இருக்கிற, அது பீகாரில் உள்ள கிராமத்தில் இந்த பேண்டமிக் நேரங்களில் வயதான பாட்டிமா வந்தாங்க. எதுக்கு பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு பேர் கூட சரியாக சொல்ல தெரில. அது கொரோனாவோ எரோனாவோ ஏதோ சொல்கிறானுங்கள, அது இருக்கான்னு பாரு அப்படி. அதுக்கு பேர் சரியாக தெரியல. நான் கேட்டேன், மற்றதெல்லாம் தெரியுமா படி, எப்படி கண்டுபிடிச்ச? அது எங்கள் பேரன் கையில் ஒரு மொபைல் வச்சுருக்கான், அதில் எந்த நேரமும் கொரோனா எரோனான்னுக்கிட்டு இருக்கான், அது எனக்கு இருக்குதான்னு நீ பாரு. அப்போ வயசான பாட்டிக்கும் பீகாரில் இருக்கிற பாட்டிக்கும் மொபைலினுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கு மொபைலை இந்தியாவில் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? 2018 வருஷம் நான் ஒரு ஆராய்ச்சியை பார்த்தேன். அந்த டைமில் டச் மொபைல் ஃபோனை தொடுகிறவர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 245 தடவை தொடுறாங்களா இந்தியாவில். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்களை பற்றி தான் சர்வே சொல்லுது. இந்த வேதத்தை எத்தனை தடவை தொட்டிருப்போம்? ஒரு நாளைக்கு 245 தடவை. சொந்த பிள்ளையை கூட தொட்டிருக்க மாட்டோம். அப்போ நான் அதை மீட்டிங்கில் சொல்லும்போது ஒரு அக்கா சொன்னாங்க, ஆமாம் பிரதர், எங்கள் வீட்டுக்காரர் கூட அப்படி செஞ்சதில்லை. என்னை பார்த்து ஆசையாக ஒரு 245 தடவை கூட வாழ்நாள்லே சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் மொபைலை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தொடுறாங்களாம்? அது 3 வருஷத்துக்கு முன்னால். இப்போ கொரோனா ஆன்லைன் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் சின்ன வாண்டுகள் கூட, 1 வயசு 1.5 வயசு வாண்டு கையில் இப்போ நான் மொபைலை கொடுக்குறேன், அது நீட்டாக அது எல்லாத்தையும் திறந்து யூடியூப் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கு. அந்த சிவப்பு கலரை கரெக்டாக சுந்தர் பிச்சை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கிறாரு, நம்ம ஊர் ஆள். அதனால் அது கரெக்டாக இந்த விரலை கொண்டு போய் வைக்குது. இது எல்லா பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறேன். எனக்கும் ஆண்டவருடைய கிருபையினால கொரோனா டைமில் 10 வருஷம் கழிச்சு இன்னொரு பெண் குழந்தைய ஆண்டவர் கொடுத்தார். அன்னைக்கு ஸ்டீஃபன் அண்ணன் ஷைலாக்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்கள் பாப்பா கையிலே மொபைலை கொடுத்தா அதுக்கு 15 மாதம் தான் ஆகுது. ஆனால் இந்த விரல் 15 அடி இருக்கிற மாதிரி இருக்கு. அது போய் கரெக்டாக அந்த யூடியூப்பை அது திறக்குது. அது திறந்துட்டு டைப் பண்ண தெரிய மாட்டேங்குது. அதனால் அதையும் யாரோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பக்கத்தில் வச்சு அது என்ன தேவையோ டாம் அண்ட் ஜெரின்னு சொல்லுது, அது உடனே வீடியோ வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் வாழ்ந்த காலத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தெரியணும்னா பல மைல் தூரம் நம்ம போகணும், அல்லது யாராவது நமக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ யாருமே சொல்லி கொடுக்க வேண்டாம். எல்லார் வீட்டுக்குள்ளே என்ன வந்தாச்சு? மொபைல் அண்ணாச்சி வந்தாச்சு. இப்போ இந்த மொபைல் அண்ணாச்சியை தொடாமல் நம்ம யாரும் இருக்க போகிறதில்ல. கட்டாயம் தேவை. இதில் நல்ல செய்திகள் வருகிறது, நல்ல மெசேஜ் இருக்குது. ஜூம் ஆப்லலாம் நீங்கள் ப்ரேயரில் கலந்து கொள்ளலாம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய காரியம், என்னுடைய பரிசுத்தத்திலே நான் பரிசுத்தன் என்கிற பெயர் எழுதி எனக்கு போடப்படுவதற்கு நான் தகுதியாய் வாழ்ந்தால்தான் இந்த தப்பின கூட்டத்திலே நான் வாழ முடியும். அல்லேலூயா. எனக்கு பரிசுத்தன் என்கிற அந்த பெயர் வர வேண்டும். நான் பரிசுத்தமாய் வாழுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். அதனால நீங்க அப்பா அம்மாவா இருந்தா கண்டிப்பா நான் சொல்லுவேன், உங்க பிள்ளைங்க என்ன யூஸ் பண்றாங்க நீங்க பாருங்க. உங்க அப்பா அம்மா, என் பிள்ளை ஒரே மொபைல்ல படிச்சுக்கிட்டே இருக்கிறான், என்னத்தை படிக்கிறான்னு தெரியாது. நீங்க கவனமாய் பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. இதுல வயசானவங்க, குறைஞ்ச வயசு உள்ளவங்க ஒரு வித்தியாசமும் இல்லை. நான் நேற்று டாக்டர் நானும் பிரேமும் வரும்போது சொன்னோம், முன்னாடிலாம் ஃப்ளைட்டில் உட்காந்தாலும் ஏர்போர்ட்டில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா பக்கத்தில் உள்ளவங்க பேசுவாங்க. ஆனால் நேற்று நாங்கள் ஒரு சம்பவத்தை பார்த்தோம். எப்படி தெரியுமா? ஒரு குடும்பம் இறங்குனாங்க. கணவர் முதல்ல எடுத்தவுடனே 2 பிள்ளைகளை உட்கார வச்சார், ஒய்ஃபை உட்கார வச்சார், பேக்கை திறந்தார். முதல் பிள்ளைக்கு ஒரு ஐபேடை தூக்கி கொடுத்தாரு, 2வது பிள்ளைக்கு ஒரு ஐபேடு காதில் மாட்டி விட்டார், மனைவிக்கு ஒன்றை கொடுத்தாரு, இவர் ஒன்றை வச்சுட்டு உட்காந்துட்டார். 4 பேரும் நீ என்கிட்ட எதுவும் பேசாத, இங்கே மாட்டிட்டு எல்லாம் உட்காந்தாச்சு. முன்னாடி ஒரு 5 நிமிடம் குடும்பத்தோடு நம்ம பேசி பழகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இந்த மொபைல் மூலமாய் உள்ளே வரக்கூடிய காரியம். சென்னை பட்டணத்தினுடைய கிரைம் பிரான்ச் ஆபீசர்னுடைய ரெக்கார்டு படி 250% ஆபாச படங்களை பார்க்கிறவர்களுடைய எண்ணிக்கை சென்னையிலே பெருகி இருக்கிறது.
250%. நல்லா யோசித்து பாருங்க. குழந்தைகளை குறித்த தவறான வீடியோக்களை தயார்படுத்தக்கூடிய எண்ணிக்கை 400% கூடியிருக்கிறது சென்னையில். இந்த பட்டணத்தில் தான் நீங்களும் நானும் வாழுகிறோம். இந்த தேவ வார்த்தை ஒன்றுதான் நமக்கு கேடகம். அல்லேலூயா. கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியதற்கு அடையாளமே நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவன் என்பது அல்ல, பாவத்தை ஜெயிக்கிறவன். அதுதான் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். நான் முன்னாடி நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவான், ஆனா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனே, ஆனா கஷ்டமா இருக்குனே, காலையில நான் ஒரு உறுதியோடு தான் போவேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், சங்கீதம் 23. சாயந்தரம் வந்த உடனே, ஆண்டவரே என் தாய் என்னை பாவத்திலே கர்த்தந்தரித்தாள், சங்கீதம் 51. காலையில என்னது 23, சாயந்தரம் 51. பக்கத்துல உங்கள்கிட்ட கேளுங்க, 23:51 தான் உங்களுக்கும் ஓடுதா? 23:51 தான் வாழ்க்கையில நிறைய நேரம் ஓடுது. ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த ஒரு விசை மன்னியும். ஆண்டவர் கேட்பார், இது எத்தனை தடவை சொல்லுவேன்? இந்த ஒரு விசை மன்னியும் நீ சொல்லி 1000 தடவை சொல்லியிருக்க. அப்போ இன்றைக்கு நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில என் வாயின் வார்த்தையா இருக்கட்டும், என் சிந்தனைகளா இருக்கட்டும், கர்த்தர் என்னை காண்கிறார். ஸ்டீஃபன் ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண கூட்டு போயிருந்தாங்க. நாம் அந்த ரூமுக்குள்ள போகும்போது ஒரு ஆஃபீஸ், அதுக்கு மேலே எழுதியிருந்தாங்க, அது பக்கத்தில் உள்ள கடையில், மேலே இருக்கிறவன் பார்க்கிறான் அப்படின்னு போட்டு சிசிடிவி கேமரா வச்சிருந்தாங்க. நல்லா எழுதியிருக்காங்களே. நான் யோசித்தேன், எங்க இருக்கிறவர் பார்க்கிறாரா? பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, மேலே இருக்கிறவர் பார்க்கிறார். சிசிடிவி கேமரா இல்லை, அவருடைய கண்கள் உலகம் முழுவதும் சுத்தி கொண்டு இருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கையில வளரணும்னா 2 விஷயம்தான். ஒன்று, சிலுவை தியானம் தினந்தோறும் இருக்க வேண்டும். என் இயேசு எனக்காய் அடிக்கப்பட்டார், என் பாவம் அவரை அடித்தது, என் பாவம் தான் இந்த கொடூரத்திற்கு காரணம் என்கிற எண்ணம் தான் இயேசுவை நேசிக்க வைக்கும், என்னை பாவத்தை வெறுக்க வைக்கும். சிலுவை தியானம் கட்டாயம் வேண்டும். இரண்டாவது, வேத வசனத்தை மனப்பாடம் செய்து போராட வேண்டும். எருமைன் என்கிற ஒரு முயலை போல ஒரு சின்ன ஒரு பிராணி இருக்குது. அது இமயமலை பகுதிகள் நீங்க வந்தீங்கன்னா பார்க்க முடியும். எப்படி நம்ம முயல் குட்டி, வெள்ளை முயல் குட்டி இருக்குதோ, அதே மாதிரி இன்னொரு மிருகம் இருக்குது, அதுக்கு பேர் எர்மைன், ERMINE. இந்த எர்மைன் மிருகம் அந்த இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஆப்பிளை நல்லா விரும்பி சாப்பிடும். ஆனா நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, நம்ம தான் எதையும் விட்டு வைக்க மாட்டோமே, சுவாசமுள்ள யாவும் கர்த்தர் எனக்கு தந்தது. அதனால அந்த ஆப்பிளை சாப்பிடக்கூடிய எருமைனை சாப்பிட்றதுக்கு இவங்க வேட்டையாடுவாங்க. இந்த எருமைன் எங்க தங்கும்னா, ஆப்பிள் மரத்துல ஒரு பொந்தை போட்டு வச்சு அதுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கும். இது வேகமா ஓடும், குயிக்கா மறைந்து கொள்ளும், அதனால பிடிக்கிறது கடினம். அதனால இவங்க என்ன செய்வாங்க, வேட்டை நாய்களை வச்சிருப்பாங்க. அந்த எருமைன் வெளியிலிருந்து மறுபடி தன்னுடைய கூட்டுக்கு வரும் பொழுது இந்த வேட்டை நாய் அவுத்து விடுவாங்க. இது வேட்டை நாய் வேகமா போய் எருமைனை கடிக்க போகும். அப்ப இந்த எருமைன் என்ன செய்யும், வேகமா ஓடி அந்த ஆப்பிள் மரத்து மேல பொந்துக்குள்ள தன்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு பக்கத்துல வரும். ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா, அழுகுன முட்டைய இதனுடைய வீட்டுல போட்டு வச்சிருவாங்க, அந்த பொந்துக்குள்ள போட்டு வச்சிருவாங்க. இந்த எருமைனுக்கு ஒரு நல்ல குணம் உண்டு, அசுத்தம் அதுக்கு பிடிக்காது, ஸ்மெல், கட்ட ஸ்மெல் அதுக்கு பிடிக்காது. அதனால தப்பித்து கொள்ளலாம் என்று வரக்கூடிய அந்த எருமைன் இந்த ஆப்பிள் மரத்து பக்கத்துல வரும்போது அடிக்கிற ஸ்மெல்னால ஒரு முடிவு பண்ணும். ஒன்று அந்த ஸ்மெல்லை தாங்கி கொண்டு அதுக்கு உள்ளே போய் உட்காரணும், அல்லது தன்னை பின்தொடருகிற நாயை எதிர்த்து சண்டை போடணும். இது சின்ன பிராணி, சண்டை போடுறதுக்கெலாம் இதுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் எருமைன் என்ன செய்யும் தெரியுமா, செத்தாலும் பரவாயில்லைன்னு நாயோட சண்டை போட்டு தன்னுடைய ஜீவனை கொடுக்கும். ஆனால் அழுகுன முட்டையை போட்டு வச்ச தன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் ஒளியாது. 2 அறிவுள்ள எருமைன் தன் பரிசுத்தத்தை காப்பதற்கு தன் ஜீவனையே கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கு. 6 அறிவுள்ள நாம கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய ரத்தத்தை பார்த்த நீங்களும் நானும் என்ன பேர் நமக்கு வரணும், பரிசுத்தன். நம்ம பார்க்கிறவங்க அப்படிப்பட்ட இடத்திற்கு வரணும். பரிசுத்தன் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு நம்ம வரும் பொழுது தப்பி மீந்தவர்களுடைய கூட்டத்தில் வாழுவோம். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுகிறார், பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், எகோவா மெக்காதீஸ். எங்களோடு கூட வேலை செய்யக்கூடிய நிறைய பேர், நீங்கள் நிறைய செய்திகளில் சாட்சிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அசுத்தமான வாழ்க்கையை தொழிலாய் செய்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அவங்க ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. நான் சில நேரம் அவங்கள பார்த்து கேட்பேன், அந்த சிந்தனை உனக்குள்ள மறுபடி எப்பயாவது வருகிறதா என்று கேட்பேன். அவன் சொல்லுவான்,
அந்த சிந்தனை மறுபடியும் வருகிறது. ஆனால் போராட கர்த்தர் பலன் தருகிறார். அல்லேலூயா. இந்த சிந்தனை எனக்குள்ள வரவே இல்லைன்னு சொன்னா அவனை நம்ப முடியாது. நான் பயங்கரமான பரிசுத்தவான் பிரதர், என் மூளைக்கு பக்கத்திலேயே அது வராது அப்படின்னா ஆள் கொஞ்சம் பொய் சொல்றான்னு அர்த்தம். எல்லாருக்குள்ளே இது வரும், சோதனை வரும். ஆனா சோதனையை ஜெயிப்பதற்கு கர்த்தர் பலன் தருவார். சோதனை வராதுன்னு ஆண்டவர் யாருக்குமே சொல்லலை. இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வந்துச்சா? எத்தனை நாள் வந்துச்சு? எத்தனை நாள் வந்துச்சு? அப்படியா? 40 நாள் முடிஞ்சோன்னே இயேசு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார சாத்தான். ஓகே, 40 நாள் டெஸ்ட் பீரியட் ஓவர். வேதம் சொல்லுகிறது 40 நாள் முடிஞ்ச உடனே சில காலம் சோதனைக்காரன் அவனை விட்டு விலகி இருந்தான். அப்ப இயேசுக்கு எப்ப வரைக்கும் சோதனை இருந்துச்சு? மரணம் வரைக்கும் அவருக்கு இருந்துச்சு. நீங்களும் நானும் புரிந்து கொள்வதற்காக 3 சோதனைகளை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆயுசு முழுவதற்கும் ஆண்டவர் வைத்த பில்லி கிரஹாம் என்கிற தேவ மனிதன் ஒரு முறை தன்னுடைய புஸ்தகத்தில் அப்படி எழுதியிருந்தாரு. பாரிஸ் பட்டணத்தில் அவர் ஊழியத்தை முடித்து விட்டு வேகமாய் போகும்போது, பாரிஸில் நீங்கள் போனீங்கன்னா அந்த யூரோப்பிய தேசத்தில் வழி நெடுகிலையும் விபச்சாரம் செய்கிறவர்கள் காத்து கொண்டு இருப்பார்கள். அவங்க கையில் ஒரு விதமான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. எந்த வண்டி அவர்கள் பக்கத்தில் வருகிறதோ அதில் ஏறிக்கொள்வார்கள். விபச்சாரத்தை தொழிலாய் செய்யக்கூடியவர்கள். அப்போ பில்லி கிரஹாம் அந்த மீட்டிங்கை முடித்து ஆரம்ப நாட்களில் போகும் பொழுது, அவர் இப்பதான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா போகிற வழிகளிலே அது அவரை இழுக்கிறது. அவர் எழுதுகிறார், இவர் உடனே தன்னுடைய டிரைவரை பார்த்து சொன்னார், வண்டியை எங்கேயும் நிப்பாட்டாத, எதுக்கும் நிப்பாட், நேர ஹோட்டலுக்கு விடுன்னு சொல்லி நேர ஹோட்டல் கொண்டு போய் விட்டாச்சு. இவர் சாப்பாடு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு நேர வேகமாய் போய் தன்னுடைய அறையை திறந்து பூட்டி விட்டு கீழே உள்ள காரிடார்லேருந்து ஃபோன் பண்றாரு அந்த பூட்டுறதுக்கு முன்னால. ஸோ அங்கேருந்து ரிசப்ஷன்லேருந்து ஒரு ஆளை வர சொல்லி அறையை பூட்டி சாவியை அவன் கையில கொடுத்து விட்டு உள்ள படுத்துறார். காலையில் 6 மணிக்கு நீ திறந்து விடுன்னு சொல்லி அவர் எழுதுகிறாரு, எனக்குள்ள அந்த ஆசை எண்ணங்கள் வரும் பொழுது அது என்னை ஒருவேளை கீழே தள்ளிவிடக்கூடாது என்பதற்காக அறையை பூட்டி சாவியை தூக்கி எறிந்து விட்டு தேவ சமூகத்தில் படுத்திருந்தேன் என்று சொல்லி. ஒருவேளை அது என்னை மீறி எழுந்து வந்தாலும் நான் வெளியில வர முடியாது. அதனால தான் எத்தனை வயசானாலும் அந்த தேவ மனிதன் பிரசங்கிக்கும் பொழுது லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் கொள்ளை பொருளாய் கொடுத்தார். அல்லேலூயா. பரிசுத்தன் என்று பெயர் எழுதப்படுகிற ஒரு மனிதனாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதுதான் தப்பி மீந்தவர்கள். கடைசியாய் ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். 3வது ஒரு மனிதனை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அவன் எப்படி மீதி இருந்தவனாய் வாழ்ந்தான். இது நன்றாய் தெரிந்த வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். ஒரே அதிகாரத்தில் 2 முறை அந்த வார்த்தை வருகிறது. வாசிக்கலாம். 10வது வசனத்தையும் வாசிக்கலாம், 14வது வசனத்திலையும் வருது. 10வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19 அதனுடைய 10வது வசனம். இஸ்ரவேலின் தேவனின் கர்த்தருக்காக இருந்தேன். எத்தனை பேர் மாத்திரம் மீதியா இருக்கிறேன்? இது கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை 18வது அதிகாரத்துல 22வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயும் சொல்லுகிறான், நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். போதும், போதும், தேங்க்யூ. 19வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அதே வசனத்தை மறுபடியும் சொல்லுகிறான், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். இந்த எலியா அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆண்டவரே, நான் மாத்திரம் மீந்திருக்கிறேன், நான் மாத்திரம் மீந்திருக்கிறேன். எப்படி எலியா மட்டும் மீந்திருக்க முடிந்தது? எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. ஏனென்றால் அவன் சொல்லுகிறான், அந்த நாட்களில் வாழ்ந்த சபை எப்படி இருந்தது பாருங்க. 10வது வசனம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமாய் நான் இருந்தேன். ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க? சபையினுடைய விசுவாசிகள் தேவனுடைய உடன்படிக்கையை குறித்து கரிசனையே கொள்ளவில்லை. உடன்படிக்கையை தள்ளி போட்டாங்க. வேண்டாம்ப்பா, சரி அதோட நிப்பாட்டினாங்களா? இல்ல, என்ன செஞ்சாங்க? பலிபீடங்களை போய் இடிச்சும் போட்டாங்க. பலிபீடத்தை இடிச்சு போட்டாங்கன்னா என்ன? தான் சொந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததையும் போதும். ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு என்னத்தை கிடைச்சது? அதுக்கு மாநகராட்சியில் 2 ஓட்டை போட்டிருந்தாலும் 4000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு எனக்கு என்ன கிடைச்சது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு கோபம், விரக்தி. பேண்டமிக் டைம்ல என்னோடு கூட ஒரு போதகர் பேசினார். அவர் சொன்னார், நாங்கள் ஒரு 50 பேர் இருக்கோம், எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு, ஆண்டவர் ஏன் இப்படி செஞ்சார் எங்களை? போதகர்கள் அவர்களோடு கூட நான் பேசினேன் தனியாய் ஒரு நாளை எடுத்து. எங்களுக்கு நாங்கள் ஏன் ஊழியம் செய்ய வேண்டும், ஏன் இத்தனை தியாகம் செய்ய வேண்டும்? ஒரு விரக்தி, கேள்வி. பலிபீடத்தை இடிச்சிட்டாங்க.
இன்னொருத்தன் அடுத்தபடிக்கு போயிட்டான். ஒருத்தன் எல்கேஜி உடன்படிக்கையை உடைச்சான், அடுத்தன் யூகேஜி பலிபீடத்தை இடிச்சான். பெரிய ஆள் என்ன பண்ணிட்டாங்க, தீர்க்கதரிசியை கொண்டு போட்டான். இவன் இருந்தா தானே வேதத்தை பிரசங்கம் பண்ணுவான், பிரசங்கமே வேண்டாம், அவனை போட்டு தள்ளு. அதுதான் இஸ்ரவேல் கூட்டம், அப்படி இருந்தாங்க. ஆனா அதன் மத்தியில எலியா என்ன சொல்றான், ஒருவன் மாத்திரம் மீந்தி இருந்தேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உடன்படிக்கையை உடைக்கட்டும், பெரிய ஆட்களா இருப்பார்கள், உடன்படிக்கையை உடைப்பார்கள், கவலைப்படாதீங்க. பெரியவர்களா இருக்கலாம், பலிபீடங்களை இடிப்பார்கள், கவலைப்படாதீங்க. தீர்க்கதரிசிகளை கொலை செய்வாங்க, கவலைப்படாது. தனியாளா நீங்களும் நானும் வாழ முடியும், எலியாவை போல வாழ முடியும். ஆனா ரகசியம் என்ன, எலியா எப்படி வாழ்ந்தான், எலியாவினுடைய வாழ்க்கையில் இது நடப்பதற்கு என்ன காரணம்? ஆனால் ஒரு நாள் இதை உட்கார்ந்து தேவ சமூகத்தில் நான் ஆராய்ந்து கொண்டிருந்தேன். எப்படி ஆண்டவர் இதை கற்றுத்தாரும், நானும் வாழ விரும்புகிறேன், என்னோடு கூட இருக்கிற சகோதரர்களையும் வாழ வேண்டும், உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அப்போ அதில் ஒரு வசனத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். 17வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தினுடைய முதல் வரி, அதை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். போதும். இந்த எலியா எப்படி இப்படி வைராக்கியமா வாழ்ந்தா, இப்படி மீந்திருந்து வாழ்ந்தான்னா, எந்த ஒரு வசனமும் நேரடியாய் கொடுக்கப்படல. அவங்க அம்மா அப்பா பேர் எழுதியிருக்கா, எலியாவினுடைய அம்மா அப்பா பேரு எங்கேயுமே இல்லை. எலியா எப்படி வளர்ந்தான் எழுதப்பட்டிருக்கதா, ஒண்ணுமே எழுதல. ஆனா வேதம் தெளிவான ஒரு வார்த்தையை சொல்லி அதற்கு பின்பாய் இதை ரகசியமாய் வைத்திருக்கிறது. என்ன வார்த்தை, அவன் எந்த ஊரை சேர்ந்தவனா, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எந்த மாநகராட்சி வார்டுன்னு தெரிஞ்சா அந்த வார்டில் உள்ள ஆள் எப்படி இருப்பான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதானே? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஏரியாவில் எந்த ஊருன்னு தெரிஞ்சாலே கண்டுபிடிச்சிடலாம். பிரதர் நீங்கள் இந்த ஊரா, ஓ அப்போ இவர் இப்படித்தான் இருப்பார், இந்த ஊர்னா இவர் இப்படித்தான் இருப்பார். அப்போ இங்க அழகான ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்குது, கீலேயாத்தின் குடிகளிலே வாழ்ந்த ஒரு மனிதன். இந்த கீலேயாத் எங்க இருந்துச்சு, இந்த கீலேயாத் எப்படிப்பட்ட ஒரு இடம்? வாசிங்க எண்ணாகமத்தின் புஸ்தகம். இதை வாசித்தால் எலியாவினுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சம் உங்களுக்கு தெளிவாய் புரியும். எலியா எப்படி இதை வாழ்ந்திருப்பான் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். 32வது அதிகாரம் எண்ணாகமத்தின் புஸ்தகம், 32வது அதிகாரம். கீலேயாத்தின் குடிகளிலிருந்து வந்தவன் தான் இந்த எலியா என்று வேதம் சொல்வதற்கு காரணம் என்ன புரிந்து கொள்ள முடியும் நீங்கள். 32வது அதிகாரம் எண்ணாகமத்தினுடைய புஸ்தகம். இதனுடைய பின்னணியை நான் சொல்லிவிடுகிறேன். இஸ்ரவேல் ஜனம் 40 வருடங்கள் வனாந்தரத்திலே நடந்து இப்போ யோர்தானுடைய நதி கரைக்கு வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? யோர்தான் நதிக்கரை. இந்த நதியை தாண்டினா போதும், இவங்க 40 வருஷத்தினுடைய கனவு, 40 வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. அந்த நதி கரையிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1வது வசனத்தை இருந்து நம்ம வாசிக்கலாம். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும், ரூபன் கோத்திரம் அப்புறம் காத் கோத்திரம், இந்த 2 பேருக்கும் ஆடு மாடுகள் திரளாய் இருந்தது. அவர்கள் யோர்தானுக்கு இந்த புறத்திலே இருந்த யாசேர் தேசத்தையும், என்ன தேசத்தை பார்த்தாங்க? அங்கேயும் கீலேயாத், இங்கேயும் கீலேயாத். இது எங்க ஆரம்பிக்குதுன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அந்த கீலேயாத் தேசத்தை எலியாவினுடைய தாத்தாமார்கள் ரூபன் காத் கோத்திரத்தார் அதை பார்த்த பொழுது கண்டுட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் தான் எங்களுக்கு வேணும், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் வேண்டான்னு சொல்லி ஆடு மாடுக்காக கானானையே விட்டுட்டு எங்க உட்காந்துக்கிட்டாங்க? யோர்தானுக்கு இந்த புறத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நிறைய நேரம் நீங்களும் அப்படித்தான் விட்டுறீங்க. கர்த்தர் கொடுத்த ஆடு மாடுக்காக எதை விட்டுறோம்? கானான் தேசம் போவோம் மோசே சொல்றாரு. கானானாவது வானானாவது, ஆடு மாடுக்கு எங்க புல்லு கிடைக்குன்னு பாருப்பா, பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு எங்க இருக்குதுன்னு பாரு, இது இருக்கிறத பாரு. கானான் 40 வருஷம் எங்களை கூட்டிட்டு வார. இந்த ரூபன் கோத்திரத்தாரும் காத் கோத்திரத்தாரும் நேர போய் சொன்னாங்க, எங்கிட்ட எப்படி இருக்குது ஆடு மாடு? திரளான ஆடு மாடா இருக்குது. நீங்க ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. திரளான ஆடு மாடு 40 வருஷம் வனாந்தரத்தில் தானே நடத்தினாங்களா இல்லையா? எப்படி இவ்வளவு ஆடு மாடு வந்துச்சு? வனாந்தரத்தில் புல்லு தண்ணிலாம் கிடைக்குமா? கிடைக்காது. ஒருவேளை கிடைச்சி கொடுத்துருந்தாலும் இஸ்ரவேல் கோத்திரக்காரனுக்கு எப்படி வாரத்தில் 2 தடவை மட்டன் சாப்பிடணும். அதனால தான் ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்பாங்க? இந்த மன்னாவை எவ்வளவு நாள் வெஜிடேரியனே சாப்பிட்றது, எங்களுக்கு காடை வேணும்.
காடை குருவி எல்லாத்தையும் சாப்பிட்டுருவான். அதனால தான் வனாந்திரத்தில் சத்தமே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளவு திரளான ஆடு மாடு தண்ணி இல்லாத இடத்துல கர்த்தர் இவனுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஓரத்தில் யோர்தான் நதிக்கரையில் உள்ள இடங்களில் சபைகளில் நான் பேசியிருக்கிறேன். அந்த இடத்தினுடைய நிலைமை அந்த பாலைவனங்களை பார்த்தாலே தெரியும். 54 to 58 டிகிரி இருக்கும். அதில் உள்ள நீங்கள் நிற்கவே முடியாது. அதனால் 11 மணிக்கு மேலே அந்த இடத்துல யாரையும் அந்த பெட்ரோல் டேங்க் கிணறுகளில் யாரையும் வேலை செய்ய விட மாட்டாங்க. 11 மணி வரைக்கும் தான் விடுவாங்க. 3 மணி வரைக்கும் வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதில் நிறைய பங்களாதேஷத்தை சேர்ந்தவர்கள், இந்தியாவை சேர்ந்தவர்கள் மரித்திருக்கிறார்கள் அந்த வெயிலினுடைய தாக்கத்தில். இதில் தான் ஆண்டவர் இவங்களை நடத்தி கொண்டு வருகிறார். அதில் இவ்வளவு திரளான ஆடு பாதுகாத்து இவனுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தது யாரு? கர்த்தர். இவனுடைய சொந்த கோத்திரக்காரனை திருடி சாப்பிடாம பாதுகாத்தது யாரு? அதுவும் கர்த்தர் தான். ஆனா இப்ப ஆண்டவர் கானானுக்குள்ள போக சொல்லும் போது, எனக்கு ஆடு மாடு நிறைய இருக்கு, அங்க எப்படி போறது? மோசேட்ட வந்து சொல்றாங்க. மோசே வந்து அவங்கள பார்த்து ஒரு ஆலோசனை சொல்றாரு. 6வது 7வது வசனத்துல, அப்பா நீ அங்க போய் யுத்தம் பண்ணணுமே, அதுக்கு நீ போகணுமே, கெஞ்சி பார்க்கிறாரு. யுத்தமாவது கித்தமாவது அபி மட்டன் சாப்பிடும் நேரம், நான் அமைதியா உட்கார்ந்து 40 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு நான் யாசேர்ல தான் உட்கார்ந்து நான் சாப்பிடுவேன். அப்ப திரும்ப சொல்றாரு, அப்பா எல்லாருடைய இருதயத்தையும் நீங்க கொஞ்சம் குழப்பி விட்டுருவீங்களே, இப்படி செய்யாதீங்க, எல்லாரும் அப்புறம் இங்க இருப்பேன்னு சொல்லிடுவானே. அதுக்கும் கேட்கறதுக்கு ஆயத்தமா இல்லை. அப்புறம் ஒரு கூட்டம் முடிவு பண்ணாங்க, சரி நாங்க உள்ள வந்து யுத்தத்தை பண்றோம், ஆனா திரும்பி எங்க தான் வருவோம்? யாசேருக்கும் கீலியாத்துக்கும் தான் வருவோம். நான் ஏன் இந்த வசனத்தை சொல்றேன் தெரியுமா? எலியா எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவன் நீங்க தெரிஞ்சாதான் எலியாவினுடைய அந்த வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு கோத்திரத்திலிருந்து வந்தவன். எப்படிப்பட்ட ஒரு கோத்திரம்? கிட்டத்தட்ட காத் கோத்திரத்திலிருந்து தான் அவன் வந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த காத் கோத்திரத்தை சேர்ந்தவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்? ஆண்டவர் தந்த கானான் வேண்டாம் என்று சொன்னவர்கள். மோசே வந்து கெஞ்சின பிறகும் அங்கே கானானுக்குள்ள இருப்பதை விரும்பாதவர்கள். அவங்களுக்கு ஆடு மாடு பிசினஸ் தின வேலை நடக்கணும், இதை தவிர வேற எதற்காகவும் ஆண்டவரை தேடாதவர்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்தும் முழு சபையும் கீழே கடந்தாலும் பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு எலியாவை கர்த்தர் உருவாக்கினார். அல்லேலூயா. எந்த கீலேயாத் எனக்கு கானான் வேண்டாம் என்று சொன்னதோ அந்த குடிகளில் இருந்து தான் ஆண்டவர் எலியாவை உண்டாக்கினார். அப்புறம் இந்த காத்து கோத்துறதுக்கு இன்னொரு குணமும் இருந்துச்சு. பாருங்க, வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம். இந்த காத் கோத்திரத்துக்கு என்ன குணம் இருந்துச்சுன்னு பாருங்க. 33வது அதிகாரம், உபாகமம் 33வது அதிகாரம், அதுல 20வது வசனத்துல காத்தை குறித்து அப்படின்னு ஒரு வசனம் ஆரம்பிக்குது. உபாகமம் 33வது அதிகாரம் 20வது வசனத்துல காத்தை குறித்து போதும். அதுல சொல்லு, வாசிங்க. அப்படின்னா என்ன? ஆண்டவர் காத்துக்கு எப்படி சொல்லியிருந்தார்? எவ்வளவு இடத்த கொடுப்பேன்னு சொன்னாரு? விஸ்தாரமா கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா காத்து என்ன செய்வான்னு சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. 21வது வசனத்துல முதல் வரியை மட்டும் வாசிங்க. போதும். காத்துக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? விஸ்தாரமான இடத்த கொடுக்குங்க. ஆனா இவன் போய் என்ன செய்யறான்? இடத்தை பார்த்த உடனே முதல் இடம் எனக்கு வேணும்னு எடுக்கிற ஆளு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, முதல்ல எனக்கு வேணும்னு நீங்க கேட்கிற ஆளு தான். எனக்கு முதல்ல வேணும், முதல் இடம் எனக்கு. ஆண்டவர் விஸ்தாரமாய் கொடுப்பாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனா அதை நம்ப மாட்டாங்க. எனக்கு உடனே வேணும், முதல் இடம் வேணும், எனக்கு எல்லாம் செய்யப்படணும் என்று எதிர்பார்க்கிற ஒரு கோத்திரத்திலிருந்து வந்த மனிதன் தான் எலியா. ஆனால் அவனுக்குள் தேவனுக்கான ஒரு பக்தி வைராக்கியம் எழும்பினது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதை அதிகமாய் விரும்புகிறார். உங்க குடும்பத்தின் மத்தியில, உங்க குடும்ப சூழ்நிலையின் மத்தியில, ஒருவேளை உங்க குடும்பத்துல எல்லாரும் ஆண்டவரை விட்டுருக்கலாம், யாரும் ஆண்டவரை தேடாதவங்களா இருக்கலாம். உங்க கணவன், உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க நீங்க சொல்றத கேட்காம இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க வந்திருப்பீங்கன்னா இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு எலியா. அல்லேலூயா. அந்த எலியாவுக்கு இருந்த மிகப்பெரிய காரியம் ஒரு ஆவியின் வைராக்கியம். மனசளவில் உள்ள வைராக்கியம் அல்ல, ஒரு ஆவியின் வைராக்கியம். இந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள நீங்க வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களை கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு முன்பு முதல் வருகையில் எப்படி எலியாவை ஆவியை பெற்ற யோவான் ஸ்நானகனை பயன்படுத்தினாரோ
அதே போல இரண்டாம் வருகைக்கு முன்பும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆவியின் வைராக்கியம் நமக்கு வேணும். நம்ம குடும்பத்தின் மத்தியில் விசேஷமா அதைத்தான் நான் பேச விரும்புகிறேன். நிறைய பேர் சபையில் பயங்கர வைராக்கியமாக இருப்பாங்க, ஆனால் குடும்பத்தில் வைராக்கியங்கள் இருக்காது. உறவினர்கள் மத்தியில் இருக்க முடியாது. எங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே ஆண்டவரை அறியாதவர்கள் தான். சென்னை பட்டணத்தில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் நான் போகும்போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க. நீ மட்டும் ஏன் இப்படி வாழ்கிற, நீ மட்டும் ஏன் இப்படி செய்கிற? தைரியமாக ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லுவோம். ஆண்டவரினுடைய பாவத்தை மன்னித்தார், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். எதை குறித்தும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் இயேசு எனக்கா என்னோடு கூட வாழ்கிறவர், அவர் நேசிக்கிறவர் என்கிற உண்மையை அவங்களுக்குள்ள தைரியமாக நம்ம சொல்லும் பொழுது சில வேளைகளில் அதை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க, சில வேளையில் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனாலும் அவர்கள் மத்தியில் நாம் ஆண்டவரை குறித்து வைராக்கியமாய் சொல்ல 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 ஒரு ஆவியின் வைராக்கியம் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய மத்தியில் தேவனுக்காய் வாழ்வதற்கான ஒரு கிருபையை ஆண்டவர் தருகிறார். இந்த காலை வேளையில் நான் விசேஷமாக ஜெபிக்கும் பொழுது சில குடும்பங்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்தின் நிமித்தம் நீங்கள் தொல்லைப்படுத்தப்பட்டு விசுவாசத்தையே விட்டுறலாமான்னு நீங்கள் யோசிச்சுட்டு சில பேர் இந்த காலையில் வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் உங்களுக்காக ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்ல விரும்புகிறார். நான் தேடுகிற எலியாவாய் உன்னை வாழ வைப்பேன். நீ நிற்க வேண்டிய இடம் வெகு பக்தி வைராக்கியமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. இன்னும் சில நாட்களில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பலிபீடத்தை உடைக்கக்கூடிய, உடன்படிக்கையை உடைக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு உங்கள் குடும்ப சூழ்நிலை வரலாம். ஆனால் நீங்கள் தைரியமாக நில்லுங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் தப்பி வாழ்ந்தவர்கள். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 4-5வது காரியத்தை சொல்வதற்கு, விவரமாய் சொல்வதற்கு நேரம் இல்லை. வாசிங்க. ஏசாயா 66வது அதிகாரம். இந்த தப்பி மீந்தவர்களுக்குரிய கடைசி ஒரு அடையாளத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 18-19வது வசனம். 66வது அதிகாரம் 18-19வது வசனம். நான் அவர்கள் கிரியைகளையும் நினைவுகளையும் நான் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும், காண்பார்கள். ஆண்டவர் சொல்றார், இந்த கடைசி நாட்களில் நான் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். யார? அந்த தேவன் தெரிந்து கொண்ட அந்த கூட்டத்திலே தப்பி வாழ்ந்தவர்களை என் கீர்த்தியை குறித்து கேளாமலும் அல்லேலூயா. இந்த தப்பி மீந்தவர்களை ஆண்டவர் எங்க அனுப்புவாரா? இது யார் இப்படி மொழிபெயர்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூலும் தூளும் தூபாலும். என்ன பிரதர் பேசுறீங்க? இது என்ன லாங்குவேஜ்? இது என்ன? இது என்னைக்காவது வாசிக்கப்ப நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நாம எப்படி வாசிப்போம் தெரியுமா? பூலுக்கும் தூளுக்கும் தூபாலுக்கும். சரி சரி, அடுத்த வசனத்துக்கு போவோம். நம்ம அதை குறித்து அதிகமாக யோசிக்கிறது இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது என்னது? பூலும் தூளும் தூபாலும். இது கிரீஸ் தேசம், யூரோப்பு பட்டணத்தில் கிரீஸ் தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய தீவுகளுக்கு பெயர். எப்படி அந்தமான் நிக்கோபார் தீவு, டையூ டாமன் தீவு அப்படின்னு நம்ம இந்தியாவில் பெயர் வச்சிருக்கிறோமோ, அதே போல அந்த ஊர்ல தர்ஷீஷ் ஐலண்ட், கிரீஸ் என்கிற தேசங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீவுகளுக்கு பெயரைத்தான் இவங்க தமிழ் மொழியில மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சரியா? இந்த தமிழ், இந்த ஆண்டவரிடத்திலிருந்து தப்பி வாழ்ந்தவர்கள் முதலாவது நான் சொன்னேன் எப்படி இருப்பாங்க? தேவனையே சார்ந்து வாழ்வார்கள். இரண்டாவது நான் சொன்னேன் எப்படி இருப்பார்கள்? பரிசுத்தன் என்று அழைக்கப்படுவார்கள். மூன்றாவது நான் என்ன சொன்னேன்? குடும்பமும் கோத்திரமும் விழுந்தாலும் ஆவியின் வைராக்கியம் கொண்டு அவர்கள் ஜீவிப்பார்கள். நான்காவது, அதை மட்டும் செய்யறதில்லை, அவங்க எங்க ஆண்டவருடைய மகிமையை எங்க போய் அறிவிப்பாங்களாம்? இந்த மாதிரி தர்ஷீஷ், பெரிய பெரிய தூரத்தில் இருக்கிற தேசங்கள், மொழி அறியாத தேசங்கள், உங்களுக்கே அந்த மொழி தெரியாது, ஆனா அந்த தேசத்திற்கு போவதற்கு கர்த்தர் அனுப்பினாலும் ஆயத்தமா இருப்பாங்க. ரெண்டாவது சொல்றாரு, வில் வீரர் இருக்கிற இடம். வில் வீரர்னா என்ன செய்வான்? வில்ல விட்டு ஆளை கொண்டு போட்டுருவான், செத்து போயிடுவான். அப்படி கொடுமையான தேசங்கள், அதற்கும் அனுப்புவார். தூரத்தில் உள்ள தீவுகள், அங்க யாருமே போனதில்லை, அங்கேயும் அனுப்புவதற்கு இந்த தப்பினவர்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாங்க. அல்லேலூயா. இந்த தப்பினவர்களுடைய இருதயம் எப்படி அடிக்கும் தெரியுமா? வில் வீரர் இருக்கும் இடத்துல சுவிசேஷம் போகணும் ஆண்டவரே,
தூரத்தில் இருக்கிற இடத்துல சுவிசேஷம் போகணும் ஆண்டவரே. இந்த மொழி பேசுகிறவர்கள் மத்தியில் சுவிசேஷம் போகணும் ஆண்டவரே. ராணா அப்படின்னு ஒரு மொழி இருக்கிறது. அந்த மொழியை படித்து அந்த மொழிக்கிலே இருக்கிறவர்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று 20 வருடங்களுக்கு மேலாய் போராடி ஒரு மிஷினரி அதை மொழிபெயர்த்து முந்தா நாள் தான் அதை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்திய தேசத்தில், ஐஎம் மிஷினரி ஸ்தாபனத்தின் மூலமாக. நான் ஏன் இதை சொல்ல விரும்புகிறேன்? தூர தேசங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் செல்ல வேண்டும் என்பது இந்த தப்பினவர்களுடைய பெரிய ஒரு பாரமாக இருக்கும். அவன் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, அங்கேயே இருந்து செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டை எடுங்க, நீங்கள் ஒருவேளை தூர தேசத்திற்கு போக முடியலனாலும் உங்கள் வீட்டில் வில் வீரர் யார் இருக்கான்னு பாருங்க. இயேசுவை பற்றி சொன்னால் உங்களை அடிக்கிற ஆள் யார் இருக்கான்னு பாருங்க. அதான் யார் உங்களுக்கு வில் வீரர். நிறைய பேர் சிரிக்கிறாங்க, அது எங்கள் வீட்டுக்காரர் தானே, வேற யாரு? அல்லது எங்கள் மாமியார் தானே, எங்கள் சொந்தக்காரங்க தான், அவங்க தானே எங்களை அடிக்கிறாங்க. வில் வீரர், உங்கள் வீட்டில் இருக்கிற வில் வீரர், அவருக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கும் ஆண்டவர் யாரை தான் பயன்படுத்துவார்? உங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு ஏராளமான இடங்களில் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆட்கள் தேவை. ஸ்ரீலங்காவினுடைய நிலைமைகள் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்காவில் ஒரு டீயினுடைய விலை எவ்வளவு? 150 ரூபாய். ஒரு பால் பாக்கெட், 1 கிலோ பாக்கெட்டினுடைய விலை எவ்வளவு? 1945 ரூபாய். ரொம்ப சீப்பாக இருக்குல்ல? அங்கே போயிடலாம் பிரதர். அப்படி இருக்கிற தேசத்தில், அப்படி இருக்கிற நாடுகளில், அங்கே இருந்து ஒரு பிரதர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இவ்வளவு நெருக்கம் எங்கள் தேசத்தில் இருந்தாலும், இவ்வளவு என்னுடைய குடும்பத்தின் நெருக்கம் இருந்தாலும், சிங்கள மொழி பேசி கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் நான் இன்னமும் சுவிசேஷத்தை உண்மையாக அறிவிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் தெரியுமா? சிங்கள தேசத்தை மொழியை பேசுகிறவங்க தான் தமிழ் மொழி பேசுகிறவங்கள 1 லட்சம் பேரை கொண்டு போட்டாங்க. முழு தமிழ் சமுதாயத்தை படுகொலை செய்தவர்கள் என்று நம்ம சென்னையில் சும்மா மேடை போட்டு பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அதை தன் சொந்த வாழ்க்கையில அனுபவித்த ஒரு நபர் சொன்னது, அந்த ஜனங்கள் மத்தியில், இந்த நெருக்கத்தின் மத்தியில் சாப்பிட்றது ஒருவேளை தான் சாப்பிட்றோம், மீதி காசை வச்சு சிங்கள மொழி பேசுகிறவர்கள் எப்படி ஆகிலும் இலங்கை ஒருவேளை அழிந்து விடுமோ என்று நான் யோசிக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு பாஷை தெரியாத என் நண்பனுக்கு நான் இயேசுவை சொல்ல விரும்புகிறேன். அதுதான் தப்பினவர்களுடைய ஒரு பெரிய நோக்கமாக இருக்கும். இந்த நாள் ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட இடத்திற்கு அழைக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் செயல்படுத்த விரும்புகிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமா நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க